தேவ ஆலோசனை கேட்கறதுக்காக இருக்கோம். ஒவ்வொரு வாரம் நம்ம ஒன்று கூடி வரும்போது ஆராதனையில் ஒன்று கூடும்போது தேவன் ஒரு வசனத்து மூலியமாகவும் அவரோட ஊழியர் மூலியமாக நம்ம கூட பேசுறார். நம்ம அதை நல்ல செவி கொடுத்து பக்தி உள்ளவங்களா கேட்கிற மட்டும் இல்லாத அதுக்கு பிரகாரம் நடக்கிறவங்களாக கொள்றேன். இந்த வேளையிலும் தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக மதுரையின் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் ராஜபிரசானி அளிக்கிறார். இருக்கிறவங்க யாவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். தேவனுடைய நாமம் சதா காலமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறது போல இன்றைக்கு நாம் கீழ்ப்படிய நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். யார் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிது அல்லது இல்லை என்பதை இந்த நாளில் தியானிக்கிறோம். வழக்கமாக ஐஸ்வர்யவான்கள் நாம் பிரவேசிக்க முடியாது என்று நிறைய இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அது உண்மைதான். அதற்கு அப்பாற்பட்டு ஞாயிறு தொழுகையை தவற விடுகிறவர்கள் கூட நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கிறிஸ்தன் சபையில நம்ம முன்னோடிகளாக கூட இருக்கலாம், வயதில மூத்த சகோதர சகோதரிகளாக கூட. அப்ப வயதிலே மூத்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது பூமிக்குரிய ரீதியில சபையாகவும் அது நித்தியத்துல பரலோகமாகவும் ஒப்பிட்டு பேசப்படுது. பிரியமானவர்களே, நாம் இந்த பரலோக பாக்கியத்தை இழந்து விடாதபடிக்கு எவ்வளவோ பிரயாசம் எடுத்தாலும் சில நேரங்களில் நம்முடைய செயல்கள் அதை பாதிப்புக்கு உள்ளாக்கும்படியாக இருக்கு. அதுல ஒன்று ஐஸ்வர்யம், இன்னொன்று என்னுடைய ஆத்துமா வறட்சியாக இருந்தால், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வறட்சியாக இருந்தால் நான் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யமாகிய நித்திய வீடாகிய பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது என்பதை பற்றி நாம் இந்த நாளில தியானிக்க போகிறோம். சரி, முதலாவது இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி நாம் ஆரம்பிப்போம். சிலர் ஏன் தொழுகையை தவறு விடுகிறார்கள் சொன்னா, ஒருவேளை அவங்க வேலைக்கு போற மக்களா இருக்கலாம், அல்லது அவங்க பிசினஸ் சொந்தமா வியாபாரம் பண்ற மக்களா இருக்கலாம். இது நிமித்தம் அவங்க பாஸ் வந்து அவங்கள சண்டேஸ் வரும்படி ஃபோர்ஸ் பண்ணா, கட்டாயப்படுத்தினா, அவங்க எஜமான தெரியப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா ஞாயிறு ஆராதனை தவறு விட்டுருக்காங்க. இன்னும் சில நேரங்கள்ல விசேஷ வீடுகளுக்கு போறோம், ஒரு புதிய வீடு திறப்புலாக போறோம், ஒரு திருமணத்துக்கு போறோம், அது யாரோ இறந்துட்டாங்க அதனால போறோம்னு சொல்லி போறவங்க இருக்கிறாங்க. அப்ப ஞாயிறு தொழுகையை ஒருவர் இப்படித்தான் தவற விட வேண்டும் இல்லை, எப்படி வேணாலும் தவற விடுறதுக்கு இன்னைக்கு நிறைய நமக்கு வழிவாசல்கள் அதிகமாகி திறந்திருக்கு. இதற்கு அப்பாற்பட்டு ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகணுமா ஆராதனைக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அல்லது ரொம்ப குளிர்காலமா இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, லேசா எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு விருப்பம் இல்லாத மக்கள் கூட ஞாயிறு தொழுகை தவற விட்டாங்க. அப்ப இவைகள் எல்லாம் கூட நம்முடைய நித்திய விடாகிய பரலோகத்திற்கு, தேவனுடைய ராஜ்யமாகிய நித்திய விடாகிய பரலோகத்திற்கு நம்ம உள்ள அழைத்து செல்வதற்கு தடையாக ஒரு காரணமாக இருக்குது. இப்ப முதலாவது நம்ம நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏன் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார்னா, அது கொஞ்சம் அரிதான விஷயம், அதாவது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஆபிரகாம பார்க்கலும் செல்வ சீமான் யார் இருக்க முடியும்? சீமான் என்று அவர் அழைக்கப்பட்டவர். இன்றைக்கு பரதீசில பாதாள உலகத்துல ஆறுதல் பண்ணுகிற இடத்துல அவர் இருக்கிறார். இன்றைக்கு எவர் ஒருவர் மறைத்தாலும் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார் சொன்னா, அப்ப ஐஸ்வர்யவான் தேவராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தவர், திரளான ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்கு, எப்படி அவர் போக முடியும்? அப்ப வேத வசனம் முன்னுக்கு பின் முரணாக சொல்லுகிறதா அப்படின்னு ஒருவேளை சரியாக பகுத்து பார்க்காதவர்கள் யோசிக்க போறோம். இல்லை, வேதம் எப்பொழுது சரியாக தெளிவாகத்தான் சொல்லுகிறது, அதுல கருத்து வேறுபாடுகளோ முன்னுக்கு பின் முரணோ இல்லை. அப்ப நீதிமொழிகள் 23:4 நம்ம வாசித்து கேட்போம். சகோதரன் படிங்க. நீதிமொழிகள் 23:4.
ஐஸ்வர்யவானாக ஐஸ்வர்யவானாக படிங்க. ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. அருமையான தேவனுடைய வார்த்தை காலை பொழுது நமக்கு இது குறிப்பாக பிசாசானவன் சபையாருக்குள்ள போய் சந்திச்சு சபையார கெடுக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்கான். சபையில முன்னோடிகளாகிய மூப்பர்கள், பிரசங்கியார்கள், ஊழியக்காரர்களையும் அவன் குறிவைக்கிறான். எது அவனுக்கு ஈஸி அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசியா வந்து வழிவிலக்கு பண்ணி கொண்டு வர்றது ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஊழியக்காரனை திசை திருப்பிட்டா ஊழியக்காரனுக்கு பலவிதமான பலவீனங்களை அந்த பார்க்கும்படி விழ பண்ணிட்டா ஒட்டுமொத்த ஏகோபித்த சபையும் அவன் ஈஸியா தவறான பாதைக்கு வழி நடத்திடலான்றது. இன்னைக்கு தேவதாசர்களை, தேவனுடைய மனிதர்களை அவன் ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப நுட்பமாக அவன் வழிதிருக்க பண்ணுகிற வேலை பார்க்கிறான். அதுல ஒன்று இந்த நீதிமொழிகள் 23:4, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை. இப்ப ஏன் இந்த ஐஸ்வர்யத்திற்கும் என்னுடைய நித்திய வீடாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது? இங்க நான் போகிறதுக்கு இந்த ஐஸ்வர்யம் ஒரு அரிதான விஷயமாக என்னை எப்பொழுது மாற்றும்? அதை பத்தி நீங்க நம்ம விழாவரியா படிப்போம். 1 தீமோத்தேயு 6:9 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது, அங்கே கூடி வருகிற சிதறி இருக்கிற மக்களுக்கும் அதை எழுதுகின்ற பொழுது ஒரு கருத்தை அவர் வலியுறுத்த பண்ணுகிறார். ஏன் இந்த ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்போ என்னுடைய நித்திய வீடாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இந்த ஐஸ்வர்யமே தடையாயில்லை. இந்த ஐஸ்வர்யம் ஒரு தடையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாடத்துக்குள்ள உள்ள போறோம். ஐஸ்வர்யவான்களாக பிரயாசப்படாதேன்னு ஞானி சொன்னார் நீதிமொழிகள். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எதிலெல்லாம் போய் அகப்படுகிறார்? சோதனை, கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில். எனக்கு எல்லாருடைய வாயிலும் வருகிற வார்த்தை இன்றைக்கு பரிசுத்தவானுடைய வாயிலும் வருது. என்னன்னு சொன்னா, பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. இது பரிசுத்தவானுடைய வாயிலும் வருது. ஒரு பாடம் இருக்கிறது, அதாவது இந்த பணத்தை பற்றிய பாடம். பணம் இருந்தும் செய்ய முடியாத நிறைய செயல்கள், நிறைய வேலைகள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பணம் இருந்தால்தான் வாழ முடியும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்றுதான் தப்பு சொல்லியிருக்கிறார். பணம் இருந்தால்தான் வாழ முடியும் என்று சொல்லணும். அதாவது இது எப்படி பொருத்த முடியும்னா, வெறும் விசுவாசம் மாத்திரம் இல்லாம விசுவாசத்தோடு நமக்கு கிரியைகள் தேவைப்படுது. அதை போல பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று தக்க சொல்றார். பணம் இருந்தால்தான் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் வாழ முடியும் என்று எங்கேயுமே இல்லை. நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒன்று, மலை பிரசங்கத்துல 3 நாள் பிரசங்கத்தை முடித்து நிறைவு செய்து மக்களை அனுப்பொழுது வழியில் அவர்கள் சோர்ந்து போவார் என்று ஆண்டவர் அறிந்து ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று யோசித்தார். அவர்களை பந்தியில அமர பண்ணினார். சீசர் சொன்னார்கள், 200 அல்லது 300 பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? அப்படியே பணம் இருந்தாலும் இவ்வளவு பணம் நபர்களுக்கு உணவு வாங்குறதுக்கு ஏதுவா இருக்காதேன்னு சொல்லி அவங்க மருளுகின்றார்கள். கிறிஸ்து அங்க அமர பண்ண 50-50 பேராக அமர பண்ண சொல்லுங்க. இப்ப இங்க பணம் இல்லாமல் கிறிஸ்துவால இங்க 5000 பேருக்கு உணவளிக்க வேறு இயேசு கிறிஸ்துவால உணவளிக்க முடியும். நாம ஒரு மனிதனாகவே இருக்கும். அப்ப இன்னைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவத்துல கழுவப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்மை பணம் இல்லாமலும் அவரால் நம்மளை வாழ வைக்க முடியும்ன்றத முதல்ல நம்ம ஊழியக்காரர்கள், தேவனுடைய சபை வழி நடத்துகிற முன்னோடிகள் முதல்ல நம்ம மனதில். எலியாவிற்கு உணவு அளிக்கப்பட்டது காகங்கள் மூலமாக. ஒரு காகத்தினால எவ்வளவு உணவுகளை வாயிலே கொண்டு வந்திருக்க முடியும்? அது உண்மையிலே எலியாவுக்கு போதுமான அளவுக்கு வயிற்றை நிரப்பி இருக்குமா? இப்ப நிறைய நேரம் நம்ம மனுஷீகமாக தான் யோசிப்போம். பாருங்க, பாடம் வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள, நித்திய வீடாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு தடை செய்கிற காரியம். யாரும் பிரவேசிக்க முடியாது அப்படின்னா ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களும்
ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் போக முடியாது. அது கொஞ்சம் அரிதான விஷயம் சொல்றேன். அப்ப ஆபிரகாம் போனார் என்பதற்கு நம்ம பின்னாடி பதில் கண்டுபிடிப்போம். அப்ப பலவிதமான இச்சைகளிலும் ஆசைகளிலும் விடுகின்ற பொழுது நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை, அந்த போய் சேர வேண்டிய இலக்கு, அந்த டெஸ்டினேஷன், அது என்ன செய்யப்படுகிறதுன்னா திசை திருப்பப்படுது. பணம் வேணும், நான் மறுபடியும் சொல்றேன், பணம் அது அவசியம், அது உதவும் சொல்லியிருக்கிற கர்த்தர். ஆனால் பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு சொல்லுகிற கூற்றை நான் மறுக்கிறேன். வேதம் மறுக்கிறது. நான் மறுக்கிறேன் என்று சொல்லுகிறதை விட வேதம் மறுக்கிறது. பணம் இல்லாமல் கூட வாழ முடியும். சரி, இப்ப பணம் நமக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு இறந்து போன ஒருத்தருடைய உயிரை மறுபடியும் திரும்பி இந்த பணம் கொண்டு வர வைக்க முடியுமா அப்படின்னா நமக்கே தெரியும், வாய்ப்பு இல்லை. சரி, நெடுநாட்களாக திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் போய் ஹெல்ப் பண்ணுமான்னா, நீ சொல்லுங்களே ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது, கருத்தரிப்பு மையம் இருக்குது, அதை பண்ணலாம்னு சொல்றீங்க. அந்த கருத்தரிப்பு மையத்திலையும் எவ்வளவு முயற்சித்தும் பிள்ளைகள் பெற முடியாமல் இருக்கிற தம்பதிகள் இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செயல். அப்ப பணம் செய்ய முடியாத நிறைய வேலைகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பெரிய பாடங்கள் எடுத்து பணம் செய்ய முடியாத நிறைய வேலைகள் இருக்கிறது. அதுல ஒன்று, இந்த பணத்தினால் என்னை நிச்சயத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. இந்த பணம் இந்த மாமிசமாகிய பூத உடலை பேணி பாதுகாக்கிறதுக்கு மாத்திரமே உதவி செய்யும். என்னன்னு சொன்னா, சாப்பாடு சாப்பிடுறதுக்கும், வஸ்திரங்கள் உடுத்துவதற்கு, என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பதற்கும் தான் இந்த பணம் வரும். அப்படின்னா இந்த பணங்களை நான் பூமியிலேயே விட்டு விட்டு செல்ல வேண்டும். யோசித்து பாருங்க. நான் வாங்குகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், அல்லது என் கையில் வருகிற பணம் நியாயமானபடி வருகிறதா? அதாவது நான் உழைத்து பெற்றுக் கொள்கிறேன், நான் யாரையும் ஏமாற்றாமல், குறுக்கு வழியில் வாங்காமல், கையூட்டு வாங்காமல், லஞ்சம் வாங்காமல், பொய் சொல்லி வாங்காமல், யாருக்குமே நான் சத்தியத்தை சொல்லாம நான் பணம் வாங்குறேன், சம்பளம் வாங்குறேன், அது ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு நாமகர மக்கள் மாதம் பிறந்து 10-15 தேதிக்கு இந்த கலெக்ஷன்ல இறங்கிடுவாங்க. விசுவாசிகளோடு தவறாம போய் வெறும் ஜெபம் மாத்திரம் பண்றேன்ற ஒரு பெயர்ல அவங்க அந்த பணத்தை எப்படி ஆகிலும் கைப்பற்றி விட என்று ஓடுகிறார்கள். கர்த்தருடைய சார்பில் நிறைய பேர் நம்ம பார்க்க முடிகிறது. பெரிய வருத்தத்துக்கு ஒருவேளை நாம் போய் அவர்களுக்காய் சத்தியத்தை சொல்லி பிரயாசம் எடுத்து அது நிமித்தம் அவர்கள் நமக்கு போக்குவரத்துக்கு ஏதாவது கொடுப்பார்கள், அது பலனாக இருக்கும், அது ஆசீர்வாதமாகும். இதுவே செய்யாம நாமகர மக்களை போல நாமளும் இந்த பணங்களை சேகரிக்கிற விஷயங்களில் கலெக்ஷன் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பணம் தான் நம்ம கீழ் பண்ணோம், நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம இன்னும் நாமளே நினைச்சிட்டு இருக்கிறோமே அந்த தவறான சொல்லிட்ட. அதே மாதிரி வேலைக்கு போற ஒருத்தர், நான் வேலைக்கு போறேன்னு எப்படி சாப்பிட முடியும்? வேலை செய்ய மனதில்லாத சாப்பிடக்கூடாதுன்னு கத்துடைய சொல்லுகிறது. ஆனால் எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, நான் வேலைக்கு போனாதான் சாப்பிடவே முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த கூற்று இருக்கு பார்த்தீங்களா? அது வேத வகுப்பை தடை பண்ணி, தொழுகையை தடை பண்ணி, அதற்கு அப்பாற்பட்டு சுகத்துக்கு நிகழ்ச்சிகளை தடை பண்ணி, முழுக்க முழுக்க என்னுடைய மனசு முழுசும் ஐஸ்வர்யத்தின் மீது போக ஆரம்பிக்கிறதுல, அப்ப என்னுடைய அந்த குறிக்கோள், என்னுடைய அந்த லட்சிய பாதையிலிருந்து நான் வழி விழுகிறேன். ஆகவே இது அரிதாகும். அதனாலதான் ஐஸ்வர்யவான்களால நிச்சயம் வரைக்கும் வர முடியாது அப்படின்றத சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீங்கு இருக்கிறது. படிப்படியாக தேவனுடைய வார்த்தை நம்ம கூட்டுகிறோம். ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாத, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்பாத, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீங்கு இருக்கிறது. என் சகோதரன் எப்படி வீடு வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, என் சகோதரனுக்கு எல்லாமே இருக்குது, நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு உயர்த்துற வரைக்கும் பொறுமையா இல்லாம நாமளே என்ன பண்றோம், நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், நம்மளை யூட்டிலைஸ் பண்றோம், நம்மளை ரொம்ப தூண்டுதல் பண்ணி நம்மளை முன்ன கொண்டு வர முயற்சி பண்றோம். ஒன்றை புரிந்து கொள்ளும், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோடு வேலை கேட்கின்றார். நாம ஒரு பொருளை தேடி, நாம ஒரு பொருளை வாங்குவதற்கு, அதாவது தேவனுடைய பொறுத்திருக்காம நம்ம ஜெபம் பண்ணி தேவன் நம்மளை அனுகிரகம் பண்ணி அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவதற்கு முன்னதாகவே நாம் நம்முடைய வேலை துவங்கிட்டோம் அப்படின்னா, அதனோட அவர் துன்பத்தையும் வேதனை. நிறைய நேரத்துல அப்படிதான் நம்ம கடன்ல மாட்டிக்கிறோம். இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குவோம், அதுதான் பெரிய பிரச்சனை. கடன் வாங்கிட்டாலே அவங்களுடைய முடிவு மரணம் தான். ஒண்ணு தலைமறைவா போகணும், இல்ல பொய் சொல்லணும், வாங்கலைன்னு சொல்லணும், இல்ல ரொம்ப
ரோஷம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை மாய்த்து கொள்ளுங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இருக்கிற படத்துக்குள்ள வாழ முயற்சிக்கிற ஒரு நிச்சயமா கடை வாங்க மாட்டாங்க. இது அவர் பாடத்துக்கு வெளியில இருந்தாலும் ஐஸ்வர்யத்துக்கு தொடர்புடையதாக இருக்கிறதுனால. அப்ப ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ நீதிமொழிகள் 28:20 ஆக்கினைக்கு தப்பான். அப்ப ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கும் பொழுது நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய லட்சியத்திலிருந்து நம்ம வழி விலகுகின்றோம். கவனிக்கிறீங்களா? அதாவது விசுவாச வாழ்க்கை வாழுகிறவரும் இருக்கிறார், விசுவாசத்தை வாசிக்கிறவரும் இருக்கிறார். கிறிஸ்துவ ஜீவியத்துல விசுவாச வாழ்க்கை வாழுகிறவர்கள் அன்றன்று வேண்டிய படி எங்களுக்கு அளந்துட்டாங்க. தேவனை இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க, இன்னைக்கு வேண்டிய பலத்தை எங்களுக்கு தாங்க, இன்னைக்கு நாங்க உழைக்க ரெடியா இருக்கிறோம், வேலைக்கு போக ரெடியா இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய வருமானத்தை தாங்கன்னு கேட்டு ஜெபம் பெற்றுக்கொள்வரும் இருக்கிறார்கள். விசுவாசத்தை வாசிச்சுட்டு நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், தேவனுக்கு சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே என் விருப்பத்தையும் என்னுடைய யோசனையும் செய்கின்றவர்களும் இருக்கிறார். ஆனா அவங்க மூளை அவங்களுக்கு அடிக்ட் ஆயிருச்சு. நம்ம தேவனுடைய சித்தத்தை தான் செய்யறோம், நம்ம தேவனுடைய சித்தத்தை தான் செய்யறோம். ஆனால் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கின்ற மக்களே பார்க்கணும். சமீபத்துல ஒரு குடும்பம், ஏன் தொழுகைக்கு நீங்க வரலைங்க, சொல்லும் ஆராதனைக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில், இதுதான் நாங்க தொழுகைக்கு வரல உண்மைதான், ஆனா வீட்டுல இருந்தாலும் அங்கே தேவனை நினைச்சுக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் நினைச்சுக்கிட்டோம் நாங்க வீட்டுல இருந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க விசுவாசத்தை வாசிக்கிறீங்க, நீங்க விசுவாசத்தை சுவாசிச்சீங்கன்னா, நீங்க விசுவாசத்தை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்களால வீட்டுல இருக்க முடியாது, இந்த மாதிரி வார்த்தையை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. அதை ஏத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கிட்டு அது அவங்களோட விருப்பம், அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு. இதே வார்த்தை இன்றைக்கு தேவனுடைய மனிதன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா, அதாவது விசுவாசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம், மூச்சுக்கு 100 முறை 200 முறை 1000 முறை சொல்லுகிறவன் கூட சில நேரங்களில அவங்க அந்த டைம் வரும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா விசுவாசத்தை வாசிக்க ஆரம்பிச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன், இது எப்படி பொருந்தும் விசுவாசிகளுக்கும் தேவனுடைய மனிதனுக்கும் இது எப்படி பொருந்தும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு சபை நிகழ்வுகளில் எல்லாரும் தங்களுடைய பொறுப்புகளையும் தங்கள் பங்குகளையும் கொடுத்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அது சுவிசேஷ கூட்டமா இருக்கலாம், நற்செய்தி கூட்டமா இருக்கலாம், ஒரு குடும்ப ஜெபம், ஏதோ ஒரு பிரேயர் மீட்டிங், அதுல எல்லாருடைய ஷேரிங்கும் இருக்கு. இப்ப அந்த நடத்துனர் என்ன பண்றாரு அப்படின்னா, லாஸ்ட்ல முடியும் போது அந்த நிறைவு ஜெபம் வரும் பொழுது இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க, சபை மூலமா நன்றி சொல்லுவோம், இவங்க எல்லாம் இதை பண்ணாங்க, சபை மூலமா நன்றி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ சொல்ல மறந்திருப்பாங்க, வேணும்னு இல்லை மறந்திருப்பாங்க. இப்ப கீழே அமர்ந்திருக்கிற அவங்களுடைய மனசு விசுவாசத்தை வாசிக்கிறவங்களா இருந்தா அவங்களெல்லாம் சொன்னாங்க, நான் எவ்வளவு பாடுபட்டேன் இந்த சபைக்காக, நான் எவ்வளவு இந்த சபைக்கு உண்மையா இருப்பேன், என் பேரை மாத்திரம் சொல்லாம விட்டாங்கன்னு சொன்னா இது தேவ சித்தத்தின்படி செய்கிற ஒரு சகோதரனா? பழிவாங்க முயற்சி ஆரம்பிச்சிருச்சே, பகை என்கிற எண்ணம் ஆரம்பிச்சிருச்சே. நீங்க தேவ சித்தம்னு சொல்லதான் செய்கிறேன்னே தவிர இங்க என் விருப்பம் தலை தூக்கி ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவர் சொன்னா சொல்லாட்டி என்ன, நாம சபைக்குன்னு தேவனுக்கு செஞ்சோம், கிரெடிட் பரலோகத்துல நமக்கு ஆயிடுச்சு. ஒருவேளை அவர் மறந்துருக்கலாம், அவர் வேணும்னே கூட என்ன சொல்லாம இருந்திருக்கலாம். சரி, தவறுதெல்லாம் என் பேர் விடுபட்டுக்கலாம், ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி என்னுடைய மனசுக்கு நான் பதில் சொல்லி கொடுக்க மறுத்து மறந்து அந்த நினைவுகள் மறுபடியுமா எனக்குள்ளாக என்ன செய்கிறதுன்னா துளிர் விட ஆரம்பிக்கிறது. பாருங்க, எது தொடர்பு? பணம், நம்ம கொடுத்த ஷேர். அப்ப இதனாலதான் என்னுடைய நிச்சயவிடாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகிறது அரிதுன்னு சொன்னேன். பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் போக முடியாதுன்னு திட்டவட்டமா தேவன் சொல்றேன். ஏன்னா ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அவர், அவரே ஐஸ்வர்யத்தை தந்துட்டு பரலோகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாருங்களா? நிச்சயமா சொல்லியிருக்கவே அவர் மாட்டார். ஆக பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேன் என்று சொல்லுகிற நம்மில் அநேகர் இன்னமும் நமக்கு எது சரி, நமக்கு எது தப்புன்னு படுகிறதோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோன்றத இந்த காலை பொழுது நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன் உங்களோடு கூட சேர்ந்து. நான் இந்த பாடத்தை நான் உங்களுக்கு மாத்திரம் போதிக்கல, இந்த பாடத்தை முதலாவது நான் எனக்கும் போதிக்கின்றேன். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுவார்கள். அது விசுவாசத்தை வாசிக்க மாட்டார்கள், விசுவாசத்தை சுவாசிப்பார்கள். இன்னொரு வசனம் படிக்கும், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20, 2 வசனங்களை வாசிப்போமா? மத்தேயு 6வது அதிகாரம்
19, 20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இது 6ஆம் அதிகாரத்தோட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷர் காணும்படி நிறைய வேலைகள் பண்ணி அதுக்காக தான் அந்த வார்த்தை சொன்னாரு. அதனால என்னுடைய சம்பள பணத்தை இன்னைக்கு செலவு போக விஷயத்தை நான் சேர்த்து வைக்கிறத தப்புன்னு வேணும் சொல்லிருச்சு. நீங்க நினைச்சிட வேண்டாம். பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அதுக்கு இடையில ஒரு ஒரு இம்ப்ளிசிட்டி எக்ஸ்பிளிசிட்டி சொல்லுவாங்க. அதாவது மறைவானது வெளிப்படையான்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு மறைவான வார்த்தை இருக்கு. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அந்த அந்த உங்களுக்கு அந்த பொக்கிஷன் ரெண்டுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு வார்த்தை நம்ம சேர்த்து படிச்சு பார்ப்போம். பூமியிலே உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்று பூமியிலே உங்களை இதுதான் காப்பாற்றும் என்று பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அனுபவத்துல எனக்கு இருக்கிற அறிவுல நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அதே 6ஆம் அதிகாரத்தினுடைய அந்த கான்டெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் கிறிஸ்து அந்த இடத்துல அது சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஏன் அதை எப்படி பொருத்தி பார்க்க போறோன்றதை நான் விளக்குகிறேன். அதாவது பூமியில எனக்கு இதுதான் ஆதாரம், பூமியில இதுதான் என்னை காப்பாத்திரும், இதுதான் எனக்கு நிலையானது, இது இருந்தா நான் பிழைச்சுக்கிருவேன் அப்படின்னு நினைச்சு பணங்களை சேர்த்து வைக்க வேணாம். அந்த ஐஸ்வர்யம் தான் ஆபத்தம். நற்கரியை பண்ணுகிறதுக்கும் தான தர்மம் பண்றதுக்கும் ஒரு சபை கட்டிட வாடகை கொடுக்கறதுக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு மாத சம்பளம் கொடுக்கறதுக்கும் நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறேன்னா அது எனக்கு ஆபத்தா வராது. அது என்னை மாத்திரமே பாதுகாக்கணும், அது என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரமே பாதுகாப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா. அங்கே நான் அந்த தேவ சித்தத்தை விட்டு வழி விழுகிறேன். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை விட்டு நான் வழி விழுகிறேன். கிறிஸ்து எதையுமே தனக்கு வச்சுக்கலையே. ஈவன் தன்னுடைய ஜீவனை கூட அவர் தனக்கு வச்சுக்கலையே. சரி, தேவனுக்கு இருந்தது ஒரே ஒரு குமாரன், ஒரே ஒரு பிள்ளை. அவர் கூட தன்னுடைய பிள்ளையை பத்திரமா வச்சுக்க வரும்போது அவர் உலக மக்களுக்காக அதை தியாகமாய் தாராளமாய் கொடுத்தாரு. இப்ப நான் மாத்திரம் எப்படி இதை எனக்குன்னு வச்சுக்க முடியும்? இன்னொரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. முன்னோடிகள் நான் பயன்படுத்தி, அடுத்து என்னுடைய மகன் பயன்படுத்த விரும்பி, அப்புறம் எனக்கு வருகிற மருமகனை பயன்படுத்த விரும்பி, அப்புறம் என் வேற பிள்ளைகளை பயன்படுத்த விரும்பி வேற யாரும் சபையில இருந்து முன்னாடி வந்துட பிரசங்கம் பண்ணவோ வழி நடத்தவோ அல்லது சபையினுடைய நன்மைகளை அனுபவிக்கவோ இன்னைக்கு இருக்கிற முன்னோடி மக்கள்கள் அதை விடுகிறது இல்லை. இது கூட தேவனுடைய சுத்தம் இல்லை. இப்படி செஞ்சா கூட பரலோகத்துக்கு போகிறது அறிவு. சற்று யோசித்து பாருங்க. நம்மளை சுற்றி இன்றைக்கு அதுதான் நடந்தது. ஒண்ணு அவங்க வசதியானவங்களா இருக்கணும், அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கணும், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கணும், அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கு, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கா, தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு வளர்ந்துருக்கிறாங்களா, அதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு உலக பார்வை சபைக்குள்ளும் தலைவிரித்தாடு. சராசரியான ஒரு விசுவாசி வருவாரான்னு சொன்னால் அவருக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு வசதி படைத்து ஒரு நபர் இருப்பாரானால் கூட்டமே முடியக்கூடிய தருணமா இருந்தா கூட அவரை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்க, அவரை கூப்பிட்டு ஒரு சிவம் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம நடிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம வேஷம் போடுகிறோம். கிறிஸ்துவனுடைய சாயலில், தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனை, அற்பமானவர்களை, ஏழ்மையானவர்களை நாம் அவமதிக்கிறோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கிறிஸ்துவனுடைய சகோதரன் சொன்னார். விசேஷ வீடுகள்ல உயர்ந்த வஸ்திரம் போட்டவனு முன்னாடி வந்து உட்கார வைக்கிறதும், சாதாரணமாக இருக்கிறவனை கண்டுகொள்ளாமல் இருக்கிற வேலைகள் செய்யாதீங்கன்னு கடிந்து கொள்கிறார் யாக்கோபு. இன்றைக்கு நாம அந்த வேலை செய்து அப்படின்னு சொன்னா நடைமுறையில பரிசுத்தவான்களாகி நான் எல்லாரும் அந்த வேலை செய்வோம். ஆனா சொல்றோம், நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நான் எப்பயுமே மீறி செய்ய மாட்டேன். இது தேவனுடைய சித்தமா? அப்ப பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை ஏன் சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொன்னார்னா, அதை நீ உனக்கென்று யோசிக்கிற, அதை உன்னுடைய குடும்ப அளவுக்கு மாத்திரம் நீ யோசிக்கிற. உன்னை போன்ற சக பெருசவனுக்கு, உன்னோட கூட கர்த்தருடைய பகுதியில பங்கு பெறுகிற சக பெருசவனுடைய அன்றாட வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கடிகள் இருக்கு, எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கு. அதற்கும் இந்த பணம் ஒதுக்கும்படி நீ ஏன் யோசிக்க கூடாது, நீ ஏன் திட்டமிடக்கூடாது? ஆகவே அது தவறாக இருக்கிறது. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 17:17, வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம். நம்முடைய மனது அதுல எழுக்கொண்டு போயிருக்கு. வெள்ளியும் பொண்ணும் ஒரு பணங்களையும் நம்ம சேர்த்துக்கிறோம்.
வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளும் பணங்களையும் சேர்த்துக்கலாம். அது மிக பெருக பண்ணுச்சுன்னா நம்முடைய மனம் இழுப்படுத்தும். அதனாலதான் அங்கே முன்னாடி சொல்லும் பொழுது சாலமோனுக்கும் சரி, தாவீதுக்கும் சரி, அந்நிய பெண்களை அவர்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்கள் மார்க்கத்திற்கு இருக்கிற ஆண்களை திசை திருப்புறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சபையில் பெண் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதும் கர்த்தருக்கு உட்பட்ட ஒரு சகோதரனையும் சகோதரியே பார்க்க சொல்றாங்கன்னா நம்முடைய விசுவாசத்தை அவர்கள் கவிழ்த்து போட்டு விடுவார். ஏற்கனவே நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் சேதமாயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் பலவீனமாயிடுச்சு. அப்ப இப்படிப்பட்ட தருணங்களில என்னுடைய பிள்ளைக்கோ என்னுடைய பையனுக்கோ நான் பெண்ணு பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது அந்நியத்துல பார்த்தா அது நம்ம சொல்றோம் இல்ல நாளைக்கு சரியா வந்துடும், கர்த்தர் கொண்டாந்துருவார் ஜெபம். அது கொஞ்சம் அரிதுதான். வரவும் வாய்ப்பு இருக்கிறது, வராமல் போகும் வாய்ப்பு. அப்புறம் இந்த திருமணத்துக்காக முத நாள் நைட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் இல்லையா, கல்யாணத்துக்காக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஞானஸ்தானம் கொடுக்குறோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்குன்னு 1 Corinthians 3ஆம் அதிகாரத்துல ஒரு பாடம் சொல்லுது. அதான் தேவனுடைய சபையில எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் உள்ள இருப்பாங்க. வைக்கோலை போல மக்கள் இருப்பாங்க, கற்களை போல் மக்கள் இருப்பாங்க, வைரத்தை போல் இருப்பாங்க, பொன்னை போல் இருப்பாங்க, மரத்தை போல் இருப்பாங்க, மண்ணை போல் இருப்பாங்க. ஒரு 6-7 விதமான மக்கள் கர்த்தருடைய சபையில் இருப்பாங்க. அவருடைய உறுதித்தன்மையை பேசுவாங்க. அப்ப திருமணத்துக்காக நம்ம ஞானசம் கொடுப்போம் இல்லையா, அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், எவ்வளவு தூரம் நிலைச்சு நிற்பாங்கன்றது அவர்களையும் அவர்களுடைய விசுவாச வைராக்கியத்தை பொறுத்திருக்கிறது. அதை குறித்து நான் சொல்வதற்கு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனால் அது கொஞ்சம் அரிதான விஷயம். ஒருவேளை அது இப்படி செய்யலாம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே போதிச்சு ஞானசம் கொடுத்து ஒரு 6 மாத காலம் நீங்க தொடர்ச்சியா தேவனை தொடர்புல ஆலயத்துக்கு வாங்க, நீங்க எப்படி வர்றீங்க, உங்க விசுவாசம் எப்படி நாங்க பாக்குறோம், அதுக்கு பிறகு திருமண பேச்சை நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லுறது ஒருவேளை சிறப்பாக இருக்கும்னு யோசிக்கிறேன். ஆனால் அதுவும் கூட 100% வெற்றியை தருவது சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, என்னுடைய மனது எதை சார்ந்திருக்கிறதோ நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒருவேளை நான் ஒரு தேவைக்காக ஞானஸ்தானம் எடுத்து வந்துட்டா என்னதான் வந்தாலும் நான் சபைக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்கும், நான் சீக்கிரம் விலகி போய்விடும். சரி, நம்ம பாடத்துக்கு எசேக்கியேல் 28:4 வாசிப்போம். எசேக்கியேல் 28:4. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவனுடைய தயவுனால என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் புல் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளையும் உன் பொக்கிஷங்க சாலையில சேர்த்து கொண்டாய். நல்லா பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். யோபு சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் என்று யோபு சொன்னார். தாவீது சொன்னார் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து நான் வாங்கினேன். இவங்க எல்லாம் தேவனுடைய சட்டத்தின்படி செய்யறதுனால பொறுத்து இருந்தாங்க, கர்த்தர் கொடுத்தார். நான் அவசரப்படுவேன். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவா இருக்கலாம், என்னுடைய பிள்ளையுடைய திருமண செலவா இருக்கலாம், நான் வாங்கக்கூடிய பொருள்களுக்கு தேவையா இருக்கலாம், அது என்னுடைய வாகனம் எதுவும் ஒன்றா இருக்கலாம். அவர் தர்ற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. நான் அவசரப்படுகிறேன். உன் ஞானத்தினாலும் உன் சுய புத்தினாலும் பொருளை சம்பாதிச்சு பொன்னை வெள்ளி உன் பொக்கிஷ சாலையில நீ சேர்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு நினைவுபடுத்துதல் எனக்கு. இப்ப நம்ம கையில இருக்கிறதுல ஒரு 1/4 பங்கு ஒருவேளை கர்த்தர் கொடுத்துதான் இருக்கலாம். மற்ற பங்கெல்லாம் நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய நுட்பம், நம்முடைய புத்திசாலித்தனம், இப்படிலாம் இருந்தாதான் பிழைக்க முடியும், இப்படிலாம் இருந்தா சேமிச்சு வைக்க முடியும்னு சொல்லி ஒருவேளை இருக்கலாம். இல்ல, இதுவே நம்முடைய நிச்சயத்துக்கு ஆபத்தா மாறும் சொல்றத இந்த காலை பொழுது எச்சரிப்பின் தியானமா. யாராவது பணம் வரும்னு சொன்னா வேணும்னு சொல்லுவாங்க, யாராகிலும் ஒரு பொருளை நாங்க தரோம்னு சொன்னா வேணும்னு சொல்லுவாங்களா? யோசித்துப்பாங்க. அப்படிப்பட்ட மனது நமக்கு இருக்குமா? கர்த்தர் அனுமதிச்சா நமக்கு சேரும், கர்த்தர் அனுமதிக்கல நமக்கு சேராது. பிடிவாதமாக ஒருவேளை நாம் அதை எடுத்துக்கொள்ள முயற்சிகளா கர்த்தர் நம்மள ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுத்தாரு சொன்னா அதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதுல வருத்தங்கள் நிறைய. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அவர் அதனுடைய வேதனையை இப்ப இந்த கடனை அடைக்க முடியாம தள்ளாடுறது, அதுல வேதனைகள் அதிகமாக ஆகும். அதனாலதான் இருக்கிறதற்குள் பெருசவர்கள் வாழ பழகி கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசித்து கேட்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, முதல்ல ஐஸ்வர்யத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்.
இங்கே பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. இயேசுவனுடைய பாதத்திலேயே விழுந்து கிடக்க வேண்டிய யூதாஸ் காரியத்தினுடைய காது ரோம போர் சேவர்கள், ரோம அதிகாரிகள் இருக்கின்ற அந்த ஆலோசனைகளை கொடுக்கின்ற அங்க அரண்மனைக்கு ஏன் போச்சு? யார் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுப்பான்? காட்டி கொடுத்தா நான் வெள்ளிப்பணம் தருகிறேன், யாரு காதில் விழுந்து போட்டுங்க? விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறேன்னு சொல்லிட்டு என்னவோ சொல்லுவாங்க. நாங்க தமிழ்நாட்டுல, இந்தியால ஒரு பழமொழி சொல்லுவோம், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயில். படிக்கிறது வேதம், செய்யறதெல்லாம் சுயம். எவ்வளவு ஒரு பெரிய வேஷம் போடுறோம். கொஞ்சம் கூட நமக்கு பொறுமை இல்லை, கொஞ்சம் கூட அதை என்ன அப்படின்னு நின்று நிதானமா விசாரிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நான் எத்தனை பேருடைய செய்தியில சொல்லுவேன், தப்பு செய்யறப்ப, தவறு செய்யறப்ப எல்லாருமே யாரா மாறிடுறாங்க அப்படின்னா, வழக்கறிஞர்களா, அட்வொகேட்டா மாறிடுவாங்க. நான் இதை ஏன் செஞ்சேன் அப்படின்னா, நான் இதை ஏன் செய்யல அப்படின்னா, இங்க நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, நமக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் தப்பு செஞ்சவங்க. ஏன்னா தன்னை காத்துக்கணும். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போராடினாரா? யூதர் இடத்துல மாட்டிக்கொள்ளும் பொழுது, ரோமர் இடத்துல மாட்டிக்கொள்ளும் பொழுது இயேசு எங்க இருப்பாரு? நீ சொல்றபடி நான் தேவனுடைய குமாரன், நீ சொல்றபடி நான் யூதருடைய ஆட்சி, அவ்வளவுதான் சொல்றேன். அடிக்கும் பொழுது சகோதரனை என்னை எதுக்காக அடிச்சேன்னு தான் கேட்டேன். எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்கல. சரி, தவறு செய்கின்ற பொழுது வழக்கறிஞராக மாறுகிற நாம விசாரிக்கிற இடத்துல நிறைய நேரத்துல நம்ம நீதிபதியா மாறிடும். பாதிக்கப்பட்டவங்க நீதிபதி, அதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க செய்ய தப்பு இல்லைங்க. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்லைங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்குல விருப்பம் இல்லை. இதே செயல இயேசு கிறிஸ்து செய்யட்டுமா? எத்தனை பேரை தடுமாறி இருக்கிறோம், தவறி இருக்கிறோம். எத்தனை பேரை தவறு என்று தெரிந்து துணிகரமாய் செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தேவன் இந்த செயலை செஞ்சா நம்முடைய நிலை, பரலோகத்தை விடுங்க, பூமியிலே இருக்கிற வாழ்வு ரொம்ப கஷ்டம். நான் என்ன, அதாவது மையமாய் நான் பேசுகிறேன் என்று நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள் என்ற விசுவாசம். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஒருவனுக்கு விசுவாசமும் விசுவாச வைராக்கியமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் இருக்குமானால் மாத்திரம்தான் அது அவனுக்கு ஜீவனாகும். வெறும் பணத்தை பற்றி மாத்திரம் அந்த இடத்துல பேசல. தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் மனதை அடிமைப்படுத்திக் கொண்டு இன்னமும் தன்னுடைய விருப்பத்தை செய்து கொண்டிருக்கிற அவரை டைம் பார்த்து நம்ம பழி வாங்கலாம் இருக்கோம். நம்ம கிட்ட நமக்கு ஒரு வாய்ப்பு வராமல போயிடும். யார் சொல்லுகிறதுங்க? தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற நான் சொல்லுகிறேன். சமயம் பார்க்கிறேன், பழி வாங்குறதுக்கு சமயம் பார்க்கிறேன், பதில் செயல் செய்வதற்கு சமயம் பார்க்கிறேன். இந்த ஒரு செயல்தான் என்னை நித்திய வீட்டுக்கு போவதற்கு தடை செய்யும். கிறிஸ்தவமே மன்னிக்கிறதாங்க. அடிப்படையில கிறிஸ்தவமே மன்னித்து மறந்து அன்பு கூறுகிறதான கிறிஸ்தவம். அந்த ட்ரைனிங் இங்க எடுத்தாதானே நித்தியத்துக்கு போக முடியும். நித்தியத்துக்கு போக முடியாம வேதனை உள்ள இடத்துக்கு போகிற செயல் ட்ரைனிங் பூரா இங்க எடுத்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே இங்க எடுத்துட்டு இருக்கோம். அவங்க எனக்கு சோதனை நான் பண்ண மாட்டேன், அவங்க என்னை விசாரிக்க நானும் விசாரிக்க மாட்டேன், அவங்க எங்க வீட்டுல எந்த ஜெப கூட்டத்துக்கு வரல, என் நல்ல என்னுடைய குடும்பம் நல்லது கிட்ட எதுக்குமே அவங்க வரல, நான் போக மாட்டேன். அவங்க கூப்பிட்டாலும் நான் உடைய வர சொல்லுவேன், தேவன் சுத்தம் இல்லை அப்படின்னு. என்னையா தேவன் சுத்தம் இல்லை? வேத பாரும் பரிசீலனை செய்யற வேலை அன்னைக்கு செஞ்சாங்க, நீங்க நாமளும் செஞ்சுருக்கோம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதை செய்ய போகுது. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, என்ன ஆசைன்னா பரலோகம் போயிடணும். வாய்ப்பு இல்லை. நம்ம பாச சொன்னா வாய்ப்பு இல்லை ராஜதா, பரலோகம் போறது வாய்ப்பு இல்லை. அதற்கும் ஒரு காரண துணையாக தான் அந்த ஐஸ்வர்யம் இருக்கு. என்னுடைய குணம் என்னுடைய நிச்சயத்தை போறதுக்கு எடுக்கலாம், என்னுடைய யோசனை என்னுடைய நிச்சயத்துக்கு போறதுக்கு எடுக்கலாம், என்னுடைய பழிவாங்குற முயற்சி என்னுடைய நிச்சயத்துக்கு போறதுக்கு எடுக்கலாம். இந்த பணம் சம்பாதிக்கிறது மாத்திரமே குறிப்பா லட்சியமா வச்சுட்டு இருந்தேன்னா என்னுடைய நிச்சயத்தை நான் இழந்துருவேன். சாமுவேல் புத்தகத்துல சாமுவேல் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். 1 சாமுவேல் புத்தகத்துல, அதாவது பலிகளை பார்க்கிலும் சொல்லிட்டு அங்க ஒரு வார்த்தை சொன்னது, ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் அங்க ஒரு வார்த்தை சொன்னது. இந்த 2 வார்த்தை எனக்கு அடிப்படையில இதுல எனக்கு தேவைப்படுது. தேவனுடைய மனிதனும் ஊழியக்காரமாக்கி எனக்கு தேவைப்படும். அதாவது கர்த்தருடைய பணியை செய்கிற நமக்கு தேவைப்படுது. நமக்கே இது இல்லைன்னு எப்படிங்க அங்கத்துக்கு இருக்கணும்? நாமளே தாமதமா வந்துட்டு சபையார சீக்கிரமா சொல்லணும். நாம ரொம்ப சொற்பமான காணிக்க பொருட்டு சபையார தேவனுக்கு அள்ளி போட்டுங்கன்னு சொல்லணும். நாம சுவிசேஷ ஊழியத்துக்கு போறதில்ல, கைப்பிரதி கொடுக்கறதில்ல, புதிய ஆத்மாக்களை சந்திக்கிறது இல்லை.
இன்னமும் நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். சபையார போய் வச்சு வேலை வாங்கி சொல்லணும் செயலொன்னுமா இருக்குது. நம்ம எப்படிங்க நிச்சயத்துக்கு போக முடியும்? ஒருவேளை தற்காலிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், தற்காலிகமா இன்னைக்கு நம்ம தேவனுடைய கிருபையினால தேவைகள் சந்திக்கப்பட்ட மக்களா இருக்கு. நம்ம கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு விசுவாசிகளை கடிந்து கொள்றது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது யோசித்து பார்க்கும். அப்ப எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது நமக்கு ஜீவனாக இருக்காது, அது நமக்கு நித்தியமாக இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சங்கீதம் 62 விரைவா வாசிப்போம். சங்கீதம் 62 இந்த ஒரு 4-5 வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 62 சங்கீதம் 10 வசனம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். எவ்வளவு பணம் வந்துட்டு போட்டுங்க, எவ்வளவு பொருள் நமக்கு சேர்ந்துட்டு போட்டோம், எத்தனை வீடு வாசம் வாங்கிட்டு போட்டோம், எவ்வளவு வாகனங்கள் வந்துட்டு போட்டோம். கர்த்தர் கொடுத்தாருன்னா கொடுத்துட்டே இருக்கட்டும். தேவைக்கு பயன்படுத்தணும். தேவைக்கு அபரிவிதமா இருந்துச்சுன்னா நம்மோடு கூட அப்பரிசத்தில் பங்கெடுக்கிற சக கிறிஸ்துவனுக்கு பகிர்ந்து கொள்ளும். ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்த கொடுப்போம், சபைக்குன்னு ஒரு இடம் வாங்குறது கொடுப்போம், நாமளே வாங்கி கட்டி கொடுப்பேன். வீதி பிரச்சனை வந்து வேலைக்காரனை சுகப்பட்டு இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம் ஒரு அருமையான ஒரு விளக்கம் தருகிறது. ஒரு இடத்துல சொல்லப்படாது, இன்னொரு இடத்துல சொல்லப்படாது. அப்ப இந்த 100 சம்பவத்தை படிக்கும் பொழுது அங்கே இயேசுவினிடத்துல சீசல் வந்து பரிந்து பேசுறாங்க. படிக்கும் பொழுது மார்க் புத்தகமும் லூக்காவோட சரியா ஞாபகம் இல்லை. சொல்றாங்க, இவன் யார் அப்படின்னா இந்த 100 இவன் நம்முடைய ஜனங்கள் தொழுகை செய்யும்படி ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணுவாங்க சீசல். ஆக தனி மனிதனாக ஜெபிப்பதற்கு கட்டடத்தை கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனிதருக்கு ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் விருத்தியாகிறது. ஆனால் அவன் கூட அவன் தனக்கு வச்சுக்கிறான், தன்னுடைய மகனுக்கு வச்சுக்கிறான், தன்னுடைய மகளுக்கு வச்சுக்கிறான், தன்னுடைய பேர பிள்ளைக்கு வச்சுக்கிறா. இது எப்படி நம்ம பரலோகம் போக முடியும்? இல்லாதவங்க தான் இதை பேசுவாங்க. இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இதை கர்த்தர் எனக்கும் கொடுத்தாரு, இதை கர்த்தர். இருக்கிறவங்க இதை பேசுவாங்க, இல்லாதவங்க யாருக்கான உதவி செய்யலாமே. இந்த 2 கேட்டகரி மக்களும் எப்பயுமே இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்கதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சோடு நடந்து வர்றாங்க. தன்னை போல பிறன் நேசி. நாம எத்தனையோ தப்பு செஞ்சிருக்கிறோம். நம்ம வாய் தான், நம்ம பல்லு தான், நம்முடைய நாக்கு தான். சில நேரம் சாப்பிடும்போது இந்த பற்களுக்கு இடையில நாக்கு மாட்டி கடிப்பட்டு இருக்கு இல்லையா, காயப்படுத்த. என்னைக்காவது நம்ம ஒரு சுத்தியில் எடுத்து இந்த பல்ல உடைச்சிருக்குமா? இனி எப்படி என்னுடைய நாக்கு கடிக்கலாம்? அது உனக்கு எவ்வளவு உதவி செய்த. ஆகாரத்தை இங்க இருந்து இங்க கொண்டு போகுது, அங்க இருந்து இங்க கொண்டு வருது. ஆகாரத்தை நீ மென்று கூழாக்கின பிறகு அதை விழுங்க பண்ணுவதற்கு நாக்கு எவ்வளவு உதவிகரமா இருக்கு. நீ இதை எப்படி கடிக்கலாம்னு சொல்லி கோபத்துல சுத்தியில் எடுத்து கல் எடுத்து பல்ல உடைச்சிருக்குமா? இல்ல இல்ல. எத்தனை பேர் நடந்து போகும்பொழுது கால் கல்லுலையோ கதவுலையோ மோதி இருக்குது. என்னைக்காவது காலை காயப்படுத்திருக்குமா? நாம செஞ்சா சரி, அடுத்தவங்க செஞ்சா சொன்னேன். தவறை நான் செய்தால் நான் வழக்கறிஞர், தவறுகளை இன்னொருத்தர் செஞ்சா நான் நீதிபதியா மாறேன். இவ்வளவுதாங்க கிறிஸ்தவம். நான் தப்பு செஞ்சா நான் வழக்கறிஞர், அட்வொகேட். இதை ஏன் செஞ்சேன்னா வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதே தவிர இன்னொருத்தர் செஞ்சா நான் நீதிபதி எல்லாம் முடியாது, ஒரு தண்டனை தாங்க. அதெல்லாம் அவ்வளவுதான். தெர் இஸ் நோ சான்ஸ். கிறிஸ்தவம் அது அல்ல. கிறிஸ்தவ அன்பு அதல்ல. விசுவாச மார்க்கம் அதல்ல. அப்ப இவைகளெல்லாம் கூட என்னுடைய நிச்சயத்திற்கு நான் போகிறதை, என்னுடைய குடும்பம் போகிறதை, என்னுடைய உறவுகள் போறதை தடை செய்து விடும் பிரியமா. அது எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கட்டும், காசு பணமா இருக்கட்டும். அங்க ஒருத்தர் வந்து கேட்கிற மார்க் 10ஆம் அதிகாரத்துல நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும் சொல்ல, கற்பனைகளை சிறுவதி முதல் கேட்கணும். தகப்பனை தாயம் காணும், அதுவும் நான் செஞ்சிருக்கேன். உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரனுக்கு போடு. அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. கிறிஸ்து பார்க்க விரும்புகிறார். அவன் திரளா ஐஸ்வர்யம் உடையவனாக இருக்கு அப்படின்னாலே அவன் என்ன செய்யலன்னா, அதை தரித்திர கொடுக்கும் மனதில்லாம அவன் பின்வாங்கி போகிறான். மார்க் 10:21 மிக தெளிவா. இன்னும் ஒரு குறை நம்ம இடத்துல இருக்கு. அந்த குறையை சுட்டி காட்டு. இந்த குறையை சுட்டி காட்டுகின்ற பொழுது திருந்த மனதில்லாம என்ன ஆயிடுச்சுன்னா பின்வாங்கி போறான். நிறைய நேரங்களில் பின்வாங்கி போறது எல்லாம் ஒரு காரணமாக. ஏன்னா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தவன். அப்ப ஏன் இந்த ஐஸ்வர்யம் என்னை நித்தியத்துக்கு தடை செய்கிறதுன்னா, என் மனதை கொண்டு போய் நான் அங்க வைக்கிறது, என் எண்ணங்களை கொண்டு போய் நான் அங்க வைக்கிறது.
என்னுடைய யோசனைகளை கொண்டு வந்து நான் அங்க வைக்கலாம். இதுதான் எனக்கு பாதுகாப்பு. பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷிச்சிட்டேன். எவ்வளவு பஞ்ச காலங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எனக்கு என் குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லை. என் பிள்ளை நல்ல வேலைக்கு போயிட்டான், என் மகன் நல்லா சம்பாதிக்கிறா, என் பேரப்பிள்ளை நல்ல வேலைக்கு போயிட்டான், இனி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா என் விசுவாசம் தேவனுடைய சமூகத்தை விட்டு இறங்கி ஐஸ்வர்யத்தின் மீது சாய்ந்து விட்டது. இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள், இப்படிப்பட்ட நோக்கமுடையவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அறிவு அப்படின்னு இந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்றேன். வேற ஒரு காரியம், இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 49:16-17. சங்கீதம் 49 சங்கீதம் 16-17 வசனங்கள் பாருங்க. ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. இந்த தாவீது சங்கீதம் 49:16-17 சொல்லுகின்ற பொழுது அவங்க உலகத்தாரர்களுக்கும் அவங்க பரிசுத்தவான்களோட யாரா இன்றைக்கு நாம ஒப்பிட்டு பார்க்கணும். ஐஸ்வர்யவான் ஆகி அவன் மரிக்கும் பொழுது அவன் ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவனுடைய எதுவுமே போகல, ஈவன் தன்னையே காப்பாற்றிக்க முடியல. அப்ப இவைகளெல்லாம் என்னுடைய நிச்சயத்தை தடை செய்து கெடுத்து விடுகிறது. 1 தீமோத்தேயு 6:6-8 வசனங்களில அடிப்படையில முன்னோடிகளாகிய எனக்கு போதும் என்கிற மனது, அதுதான் எனக்கு மிகுந்த ஆதாயத்தையும் அதுதான் எனக்கு தேவ பக்தியும் கொடுக்கும். போதும் என்கிற மனது எனக்கு மிகுந்த ஆதாயத்தையும் தேவ பக்தியும் கொடுக்கும். நான் தான் அதை எனக்குள்ள ஏற்படுத்திக்கணும். நான் மாத்திரமில்ல, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய பேரப்பிள்ளை, என் கூட பிறந்தவங்க, என்னுடைய சபை மக்களுக்கு. நிறைய குடும்பங்களில பெண் ஆதிக்கம் இருக்கு. சாயங்காலம் வரும்போது நீ காசு பணத்தோட வரல அப்படின்னா நீ வீட்டுக்குள்ள வராத, நீ எல்லாம் ஒரு ஆணா அப்படின்னு விமர்சிக்கிற கர்த்தருடைய சபையை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுகிறதெல்லாம் வேஷ்டம், இல்லைன்னு சொல்லுகிறதெல்லாம் நடிப்பு, மாயம். உங்க வீட்டுல இருக்க பிரதர் நீங்க கேட்கலாம், இது இயல்பாகவே எல்லாருக்குள்ளும் இருக்கு. அதாவது எங்கே ஒரு ஆண் தன் குடும்பத்தை நடத்தாம ஒரு பெண் அதிகாரம் பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் இங்கே அது தலைவிரித்தாகும். அதற்காக ஒரு ஆண் வேலைக்கு போகாம இருப்பதனால் பெண் சத்தம் போடதான் செய்வான். ஆனால் ஒரு ஆண் உழைத்து கொண்டு வந்து கொடுக்கிற ஊதியம் பத்தல, அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணும் எதிர்பார்க்கிற ஒரு பெண் தன் கணவரை தவறாக வழிநடத்த ஆரம்பிச்சிடலாம். கண்டிக்காமல் இருக்கிற கணவரும் தன் மனைவியிடமாய், உதாரணமாக இந்த ஆகாபேசுபேலை பத்தி படிக்கின்ற பொழுது, இப்படி ஒரு மனைவிக்கு ஒரு ராஜா உட்காந்து அழுதுட்டு இருந்தா நல்லா இருக்கும், நீ வா நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த ஒரு ஏழையை என்ன பண்றாங்கன்னா அபகரித்து அவருடைய நீதி எடுபடாமல் போகும்படி தடுத்து போட்ட அந்த ஒரு கெட்ட உதாரணமாகி இயேசுபேலை போன்ற நிறைய பெண்கள் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில நிறைய ஆண்களையும் நிறைய பிள்ளைகளையும் தவறான பாதைகளை ஆகாப் என்கிற வீசி தவறானவளாக இருந்தாலும் வேவுக்காரர்களை காப்பாற்று நிமித்தமாக அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவள் தகப்பனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டு விசுவாசிகளுடைய பட்டியலில் அவள் இணைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு மாறுதலை, மாற்றத்தை அவள் கொண்டு வந்தாள். நம்ம என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 6:11-12 வசனங்களை பாருங்க. 1 தீமோத்தேயு 6:11-12 வசனங்களை பாருங்க, வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:11-12. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகள் நம்முடைய நிச்சயத்தை இங்கேதான் நம்முடைய நிச்சயத்தை நினைவுபடுத்துகிறார் தேவன் நம்முடைய வாக்கியம். அப்ப இந்த நிச்சயத்தை அடையும்படி நம்ம நாடணும். நிச்சயத்திற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன பயிற்சி தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. சபைக்குள்ள இருந்து பரிசுத்தம் பக்குவமா இருக்கு, அந்தபடி நாம நடப்போம். நிச்சயத்தின் மகிமை எழுந்திராம இருப்போம். இந்த ஐஸ்வர்யமும் இந்த ஐஸ்வர்யத்தை சார்ந்த சில என்னுடைய குணங்கள், என்னுடைய பழக்க வழக்கங்கள் வழிநடத்த வாய்ப்பு கொடுத்த மலேசியா பகுதியில் இருக்க பரிசுத்தவான்களுக்கும்
மற்ற இதர பகுதிகளில் இந்தியாவில் இருந்து கேட்கிற மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் பொறுமையான கவனத்துக்கு நன்றி. உங்களோடு கூட சேர்ந்து நானும் இதை கைக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையான தேவ ஆலோசனை கேட்டோம். யாரெல்லாம் பரலோகத்துக்கு என்டர் பண்ணலாம், யாரெல்லாம் பரலோகத்துக்கு